அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது யார் எதனால இறந்தாங்க அப்படிங்கிறது. முர்தலா ஜுபைதி ஆக்சுவலா தாவுன் பிளேக்னால இறந்திருப்பாங்க. சாதுல்லா நர்கிஸ், முகமது அப்துல் 2 பேருமே கேன்சர்ல சுட்டான் இறந்திருப்பாங்க. ஷாபி வந்து ஹார்ட் டிசீஸ்ல. அவர் ஜிப்ரான், உம்மு ஜிப்ரான், ஜிப்ரானுடைய சிஸ்டர் 3 பேருமே டிபில தான் வஃபாத் ஆயிருப்பாங்க. அவர் மீஷால் மாலூஃப், மர்லே வால் அப்படின்னு வருது. மர்லே வாலால் அப்படின்னா இன்க்யூரபிள் டிசீஸ். ஆக்சுவலா இலாஜே இல்லாத டிசீஸ்னால வஃபாத் ஆயிருப்பாங்க. இப்னு அப்துல் ரபீஹ் ஆக்சுவலா அவர் லாஸ்ட் ஏஜ்ல பேரலைஸ் ஆயிருப்பாங்க, பாலிஜ் ஆயிருப்பாங்க. பட் இதனால தான் வஃபாத் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது இல்ல. மௌத்தாகிறதுக்கு முன்னாடி கடைசி காலத்துல ஃபாலிஜ் ஆயிருப்பாங்க. ஜாஹில் வந்து ஆக்சுவலா இவங்களும் பேரலைஸ் ஆயிருப்பாங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல. ஃபாலிஜ் ஆயிருப்பாங்க. பட் இவர் இறந்தது எப்படி அப்படின்னு சொன்னா, புக் ஷெல்ஃப் இவங்க மேல விழுந்துரும். ஸோ மதுஃபூனன் பில் கிதாப் அப்படிதான் வருது. ஸோ கிதாப்னால தஃபன் செய்யப்பட்டு அப்படியே இறந்துருவாங்க. பதிவுஜமான் ஹமதானி ஆக்சுவலா பீப்புள் வந்து இவரை கொஞ்சம் மிஸ்டேக்கனா டெஃபன் பண்ணிடுவாங்க. என்னன்னா உசிபபி சக்தத்தி அப்படின்னு வருது. ஆக்சுவலா இவர் டக்குன்னு மூச்சடிச்ச மாதிரி ஆயிடுவாரு கொஞ்ச நேரம். ஸோ இவர் மக்கள் எல்லாம் இறந்துட்டதா நினைச்சு இவரை டெஃபன் பண்ணிடுவாங்க. டெஃபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கபர்ல சவுண்ட் வர்றதை கேட்கும். அப்புறம் தோண்டி பார்ப்பாங்க, வஃபாத் ஆயிருப்பாங்க அப்படின்னு தான் இதுல வருது. நெக்ஸ்ட் நிமிஷம் அடுத்த சாட்சியில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.